வெல்கம் டு நம்ம இ சேவை சேனல். நம்ம இ சேவை சேனல்ல இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பேச போறோம்னா, ரேஷனுக்கு ஷாப்போட ரிசல்ட்டுக்கான அப்டேட்டை பத்தி தான் பேச போறோம். என்னப்பா அப்டேட்னு சொல்ற, ரிசல்ட்டே வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து டைரக்டா வந்து நம்ம டிஆர்பி வெப்சைட்ல இருக்கிற டோல் ஃப்ரீ நம்பர் கால் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து கால் பண்ணி விசாரிச்சும் போது அவங்க சொல்லக்கூடிய தகவல் என்னென்ன அதை பத்தி டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு வாய்ஸ் நோட்ஸை பார்க்க போறோம். நம்ம இ சேவை சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம், மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ வந்து ஸ்கிரீன் பாருங்க, அப்பதான் சொல்லக்கூடிய தகவல் முழுமையாக வந்து சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டிஆர்பி இதை பொறுத்த வரைக்கும் வந்து சேல்ஸ்மேனுக்கு பேக்கருக்கான நோட்டிஃபிகேஷனை வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க. அதுக்கான நடைமுறையெல்லாம் நடந்துச்சு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எந்த மாதிரி நடந்துச்சுன்னா, இந்த ஸ்லாப் படி தான் உங்களுக்கு நடந்துச்சு, உங்களுக்கு எல்லாரும் ஸ்லாப் படி தான் நடந்துச்சு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். என்னன்னா நோட்டிஃபிகேஷன் அந்த இது ப்ரிப்பேர் பண்ணுறது, இன்டர்வியூக்கு நோட்டிஃபிகேஷனு, ஹால் டிக்கெட்டு, இது மாதிரி எல்லாமே டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் மூலிமா இது வந்து வெளியாயிடுச்சு. இது வந்து நம்மளுக்கு பப்ளிக்காக வெளியாகலை, இது வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு வெளியான விஷயம். இப்போ அந்த பிரகாரம் பார்த்தீங்கன்னா வந்து 27ஆம் தேதி ரிசல்ட் வரலாம். ஆனால் பட் வந்து இது வரைக்கும் ரிசல்ட்டே வரல. அது ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய தகவல் என்னன்னா, ஒரு சில இடத்துல வந்து மழை காரணமாக பிரச்சனை ஆச்சு, அதனால வந்து தள்ளி போட்டனால வந்து அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு சொல்றாங்க. ஒரு சில இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கெல்லாம் ஒரு ஃபைனல் பண்ணிட்டே இருக்கிறாங்க, பொங்கல் கழிஞ்சு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு சில இடத்துல வந்து 1 மாசம் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை பத்தி ஒன்றுனா வாய்ஸ் நோட்ஸை வந்து கேளுங்க. ஃபர்ஸ்ட் வாய்ஸ் நோட்ஸ் கேளுங்க. ஹலோ சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நம்ம கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டோட எப்போ சார் ரிசல்ட் வரும் டிஆர்பி சேல்ஸ்மேனுக்கு? இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரலைங்க சார், ஹெட் ஆஃபீஸ்லேருந்து. சரிங்க சார். பொங்கல் கழிச்சு எதிர்பார்க்கலாம் நினைக்கிறேங்க சார். உங்களுக்கு கழிச்சிங்களா? ஆமாங்க சார். சரி, ஓகே சார், தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ. செகண்ட் வாய்ஸ் நோட்ஸ் கேளுங்க. ஹலோ ஹலோ சார், சொல்லுங்க சார். சார், டிஆர்பி ரிசல்ட் எப்போ சார் வரும் சேல்ஸ்மேனுக்கு? சார் அது இன்னும் ஃபைனல் ஆகிட்டே இருக்கு சார். சரி ஃபைனல் சரிங்க ஆனோடனே விட்டுருவோம். இல்லை, ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் டேட்டு வந்து 28 மாதிரி சொன்னாங்க, அதுக்கு கேட்டேன். இன்னும் எங்களுக்கு ஆர்டிஎஸ்லேருந்து வரலைங்க சார் எந்த தகவலும். வந்தோடனே தான் சார் எல்லா டிஸ்ட்ரிக்கும் ஒன்றா தான் விடுவாங்க. அப்படிங்களா? சரி சரிங்க சார். ஆமாம், சிமுலேட்டிவ் தான். சரிங்க சார், ஓகே. தேர்ட் வாய்ஸ் நோட்ஸ் கேளுங்க. ஹலோ ஹலோ மேடம், இந்த சேல்ஸ்மேனுக்கு ரிசல்ட் எப்போ வரும்? சார் இன்னும் 1 மந்த் ஆகும் சார். இன்னும் 1 மந்த் ஆகுங்களா? 1 மந்த் ஆகும் சார். சரி சரி. என்ன ரீசன் மேம்? ஆல்ரெடி டிசம்பரில் வர மாதிரி கேள்விப்பட்டேன். அதுக்கு சார் 1 செகண்ட் சார். ஹலோ சார், சொல்லுங்கள் சார். சார் வணக்கம் சார். இப்போ சேல்ஸ்மேனுக்கு ரிசல்ட் எப்போ சார் வரும்? ஆமாம் சார், ப்ராசஸ் ஓடிட்டு இருக்குங்க. எப்படி 1 மந்த் ஆகும் சார். அதில் போட்டுருங்க. அப்படிங்களா சார்? சரி சரிங்க. இல்லை, ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனில் 28 மாதிரி சொன்னாங்க, டிசம்பர் 20. நோட்டிஃபிகேஷனில் போட்டுருச்சு, ப்ராசஸ் பண்ண முடியல. டோட்டலாக ஓவரால் தமிழ்நாடு இருக்கிறனால சரி சரிங்க. அது பண்ண முடியல, கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு அப்படிங்களா? சரி சரிங்க சார். போட்டுருவாங்க, 1 மந்த்துக்குள்ளே போட்டுருவாங்க. சரி சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார். இப்போ இந்த மாதிரி ஆல்ரெடி அவங்க தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க, கண்டிப்பா வந்து ரிசல்ட் வரதுக்கு காலதாமதம் ஆகும் அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்டாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம டெய்லி வந்து ரிசல்ட் வந்துச்சுன்னு எதிர்பார்க்க வேண்டியதில்லை. நீங்கள் வந்து அடுத்த ஒர்க்கை வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். ரிசல்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுவாங்க. இப்போ வந்து எப்போ வரும் அப்படின்னு நம்மளோட கருத்து கணிப்பு என்னன்னா, பொங்கல் கழிஞ்சுக்கு மேலே தான் வரும். பொங்கல் கழிஞ்சு பிப்ரவரி மாதத்துல தான் வரும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்டும் வந்து ஃபுல் கம்ப்ளீட் ஆனதுக்கு தான் கொடுப்பாங்க, சென்னை தவிர. இப்போ வந்து சென்னை சேர்ந்து கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து மார்ச் ஏப்ரல் மாதம் அப்படி போயிடும். சென்னை தவிர மற்ற டிஸ்ட்ரிக்ட் கொடுத்தாங்கன்னா இன்னும் பிப்ரவரி உள்ள வந்துடும் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். நீங்க வந்து என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்றது கருத்துல சொல்லுங்க. கண்டிப்பா வந்து அந்த ரிசல்ட்டுக்காக நிறைய நாள் வெயிட் பண்றீங்க யார் யாரெல்லாம் அப்படின்றது கருத்துல சொல்லுங்க. இதே தவிர வேற யாராச்சும் வீடியோ பத்தி பேசினாலும் கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கான வீடியோ வந்து போடப்படும்னு சொல்லிட்டு இந்த வீடியோட முடிச்சுக்கலாம். பை பாய்.